முருகப்பெருமானின் தெய்வீக உருவம். ஒவ்வொரு அடையாளத்தின் பின்னாலும் ஒரு ஆழமான அர்த்தம். வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்க்கறது என்னோட பார்வை. நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் உருவத்தில் மறைந்திருக்கும் தத்துவங்களையும் ஒவ்வொரு அடையாளத்தின் பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். முடிவில் பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் பகிர்கிறேன். முருகப்பெருமான் வெறும் போர்க்கடவுள் மட்டுமல்ல. அவர் ஞானத்தின் வடிவம், தைரியத்தின் அடையாளம், பக்தர்களை காக்கும் கருணை கடல். அதனால்தான் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் அவரை பக்தியுடன் வழிபடுகின்றனர். பழங்கால இந்திய நாணயங்கள் மற்றும் சிற்பங்களை பார்த்தால் முருகன் சில இடங்களில் ஒரு முகத்துடனும் சில இடங்களில் 6 முகங்களுடனும் காணப்படுகிறார். இந்த 6 முகங்கள் வெறும் அலங்காரம் அல்ல. அவை 6 திசைகளிலும் பக்தர்களை காக்கும் சக்தியையும், ஞானம், அன்பு, கருணை, வீரம், பொறுமை மற்றும் அருள் ஆகிய உயர்ந்த பண்புகளையும் குறிக்கின்றன. முருகனின் கையில் இருக்கும் வேல் மிகவும் சிறப்பானது. புராணங்களின்படி பார்வதி தேவி தனது சக்தியை வேலையாக மாற்றி முருகனுக்கு அருளினார். அதனால் வேல் என்பது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அறியாமையை அழித்து உண்மையை வெளிப்படுத்தும் ஞானத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. சில உருவங்களில் முருகன் வாள், வில், சூலம் போன்ற ஆயுதங்களுடனும் காணப்படுகிறார். ஒவ்வொரு ஆயுதமும் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் சக்தியை வெளிப்படுத்துகிறது. முருகப்பெருமானின் வாகனம் மயில். மயில் அழகையும் பெருமையையும் மட்டுமல்ல, அகந்தையை வெல்வதையும் குறிக்கிறது. மனிதன் தனது அகந்தையை வென்றால் மட்டுமே உண்மையான ஞானத்தை அடைய முடியும் என்ற தத்துவத்தை இது நினைவூட்டுகிறது. இப்போது சேவல் கொடியின் இரகசியத்தை பார்ப்போம். கந்தபுராணத்தின்படி சூரபத்மன் என்ற அசுரனுடன் முருகன் கடுமையான போரில் ஈடுபட்டார். இறுதியில் சூரபத்மன் தன்னை ஒரு மாமரமாக மாற்றிக்கொண்டான். முருகன் தனது வேலை வீசி அந்த மரத்தை 2ஆக பிளந்தார். அதில் ஒரு பகுதி மயிலாக மாறி முருகனின் வாகனமானது. மற்றொரு பகுதி சேவலாக மாறி அவரது கொடியில் இடம்பெற்றது. இதன் மூலம் தீமையை கூட நன்மையாக மாற்றும் கருணை முருகனுக்கு உண்டு என்பதை புராணம் எடுத்துரைக்கிறது. முருகப்பெருமானின் 12 கரங்களும் ஒவ்வொன்றும் ஒரு தெய்வீக அர்த்தத்தை கொண்டுள்ளன. சில கரங்கள் பக்தர்களை காக்கின்றன. சில கரங்கள் ஞானத்தை வழங்குகின்றன. சில கரங்கள் அருளையும் வளத்தையும் மழையையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குவதாக விளக்கப்படுகின்றன. இதனால் முருகன் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் அருள் புரியும் தெய்வமாக போற்றப்படுகிறார். 6ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட பல சிற்பங்களில் முருகன் 6 முகங்களுடன் மயிலின் மீது அமர்ந்திருக்கும் தோற்றம் மிகவும் பரவலாக காணப்படுகிறது. இந்த வடிவம் அவர் ஒரு வீரராக மட்டுமல்லாமல் உலகிற்கு ஞானத்தை போதிக்கும் குருவாகவும் உயர்ந்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை எனப்படும் 6 படை வீடுகள் முருக பக்தர்களின் மிக புனிதமான தலங்களாக விளங்குகின்றன. ஒவ்வொரு தலத்திற்கும் தனித்துவமான வரலாறும் ஆன்மீக பெருமையும் உள்ளது. முருகப்பெருமானின் உருவத்தை நாம் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அது வெறும் சிலை அல்ல. அது வீரத்தையும், ஞானத்தையும், கருணையையும், பக்தியையும் நமக்கு நினைவூட்டும் ஒரு தெய்வீக வழிகாட்டியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற தமிழ் வரலாறு, ஆன்மீகம் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னோட பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.